Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணக்குப்பம் கிராமத்தில் புதிய மின் கம்பத்திற்கு மின் இணைப்பு கொடுக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்தார். தாஸ் என்பவரின் நிலத்தில் மின் கம்பங்கள் நடும் பணியில் பிரவீன்குமார் என்ற இளைஞர் ஈடுபட்டிருந்தார். மின் கம்பங்கள் நட்டு முடித்ததும் மின் இணைப்பு கொடுப்பதற்காக மின்சார வாரிய ஊழியர்கள் வர இருந்த நிலையில் பிரவீன்குமார் தாமாக மின் இணைப்பு கொடுக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டு பூஜை செய்த பின்னர் சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை வழக்கமான பூஜைகளும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளும் நடைபெற உள்ளன. சென்னை வியாசர்பாடியில் பெண் போக்குவரத்து காவலரிடம் மதுபோதையில் ஆபாச சைகை காட்டிய இளைஞர் பிடிபட்டார். அம்பேத்கர் கலைக்கல்லூரி சிக்னல் அருகே கடந்த 31ஆம் தேதி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பெண் போக்குவரத்து காவலர் நம்பர் பிளேட் இல்லாத ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த இளைஞர் தகாத வார்த்தைகளால் பேசி ஆபாச சைகை காட்டி ரகளை செய்தார். ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே வண்டலூர் பகுதியில் சாலை நடுவே உள்ள 2 மின்கம்பங்களை அகற்றாமல் புதிய கப்பி சாலை போடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ளதுடன் தற்போது அப்பகுதியில் தார் சாலை அமைக்க உள்ளதால் மின்கம்பங்களை அகற்ற கோரிக்கை வலுத்துள்ளது. விடிய அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தார் சாலை வசதிகள் கனவாகி விடுமோ என மக்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் அருகே நகைகளை மீட்க சென்ற வாடிக்கையாளரை தனியார் நகைக்கடன் நிறுவன ஊழியர்கள் அலுவலகத்தில் வைத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டார்மங்கலத்தை சேர்ந்த சுப்புநாத் என்பவர் காட்டுமன்னார்கோயில் தனியார் நகைக்கடன் நிறுவனத்தில் அடகு வைத்த நகையை மீட்க சென்றார். அப்போது நகையை தர முடியாதென வாக்குவாதம் செய்து அவரை அலுவலகத்தில் வைத்து நிறுவன ஊழியர்கள் பூட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் புற்றீசல் போல் தோன்றியுள்ள இதுபோன்ற நிறுவனங்களால் மக்கள் அவதிக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன நீங்க எடுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்க என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என்ன மொபைல கையில இருந்து வைக்க சொல்லுங்க பாப்பா. என்ன மேல கை வைக்க சொல்லுங்க. நீங்க படத்தை கொடுக்கல பொருளை நீங்க கொடுக்க வேண்டியதுனா என்ன என்பிஎல்ல இருக்குன்னா என்ன நல்லா இல்ல. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 2வதாக ஒரு டாஸ்மாக் கடை திறந்ததுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடையிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் தலைஞாயிறு திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திவாஸ்கர் என்பவர் கட்டிய கட்டிடத்தில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதனை எதிர்த்து வேதாரண்யம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் OS மணியன் கடந்த வாரம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு சென்னை சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி 2வது டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் நடைபெறும் குளறுபடிகளை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் குறைந்த பணியாளர்களே இருக்கும் நிலையில் முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெறும் விளம்பர நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தால் அரசு பணியாளர்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்ப நீங்க முகாம்னு உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க. அதுதான் மிக முக்கியமான அடிப்படை கட்டமைப்பு. இதுதான் அந்தந்த மாமன்ற உறுப்பினர்களும் வட்ட மாவட்ட செயலாளர்களும் பேம்ப்ளெட் அடித்து கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்க. கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் மனுக்களுக்கு வந்துருங்கன்னா இப்போ ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு அலுவலர்களுக்குமே 800 1000 மனுக்கள் வருது. அதில் எவ்வளோ மனுக்களை ஈஸாவேல அவங்க ஏற்றிருக்க முடியாது. அப்போ நாங்கள் வீடு வீடாக போங்கன்னா எத்தனை பேர் எங்களுக்கு வருவாய் ஆய்வாளர்களுக்கான மாதம் அந்த டூர் அலவன்ஸ் FTA சொல்லுவாங்க, பெட்ரோல் அலவன்ஸ் நாங்கள் 450 ரூபா 450 ரூபாயில் நாங்கள் பெட்ரோல் போட்டு நாங்கள் போயிட முடியுமான்னு அரசுக்கு நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒன்று சொல்லிவிடுங்க. சார், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரப்பெறும் மனுக்கள் ஒரு முகாமில் ஒரு 1000 மனுக்கள் வருதுன்னா
அது ஒரு 800 மனுக்கள் வருவாய்த்துறைக்கு தான் வருது. அந்த வருவாய்த்துறைக்கு அந்த மனுக்கள் வரும்போது அதை கையாள வேண்டிய அவசியத்தில் அதுக்கான போதிய ஆட்கள் இங்கே இல்லை. இன்னொன்று, அரசு வந்து இந்த வருவாய்த்துறைக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நிர்பந்தத்தை விதிக்கிறாங்க. என்னடானா, அந்த மனுக்கள் மீது நெருக்கடி, உடனடியாக நடவடிக்கை எடுங்க, உடனே நடவடிக்கைன்னு. இப்போ பெண் தோழர்கள் வருவாய் ஆய்வாளர்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்காதவர்களுக்கு போய் விண்ணப்பம் பண்ண வைங்க, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் லெட்டர் வாங்கி இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியான நெருக்கடியை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் 48 மணி நேர தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் குறுகிய அவகாசத்தில் அதிக முகாம்கள் நடத்துவதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நடைபெறும் போராட்டம் காரணமாக வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடியதால் பல்வேறு பணிகளுக்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெறும் போராட்டத்தால் பொதுமக்கள் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இங்கே வந்து 7 அம்ச கோரிக்கை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசை எதிர்த்து. இதனால் வந்து பொதுமக்கள் நிறைய பட்டா மாறுதல், இந்த ஆதார் கார்டு மாற்றுறது, ரேஷன் கார்டில் பேர் மாற்றுறதுலாம் நிறையா வராங்க. அது பொதுமக்கள் வந்து வந்துட்டு திரும்பி போகிறதுனால ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. அதனால் உடனடியாக இந்த தீர்வு வந்து தமிழக அரசு உடனடியாக இந்த தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்ளும். சென்னை வியாசார்பாடி குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமித்து நடத்தப்படும் மீன் சந்தையால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மீன் சந்தை அமைக்க வழங்கப்பட்ட இடத்தில் பூங்கா அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குழப்ப நிலையிலேயே ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதால் தங்களுக்கு மீன் சந்தை அமைக்கப்படுமா என வியாபாரிகள் ஏக்கம் அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெளியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கல் உடைக்கும் தொழிலாளர்கள் அரசு தொகுப்பு வீடு கேட்டு சுத்தியல் ஒளியுடன் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்தனர். திமுகவிற்கு எதிராக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டது திமுக கூட்டணியில் நிலவி வரும் அதிருப்தியை வெளிக்காட்டுவதாக மக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே 100 நாள் பணிக்கான தோண்டிய பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் விழுந்து 2 வயது சிறுமி உயிரிழந்தார். கம்மார்பாளையத்தில் 100 நாள் பணிக்கான தோண்டப்பட்ட பள்ளத்தின் அருகே 2 சிறுமிகள் விளையாடிய போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்த 2 வயது சிறுமி ராஷ்மிதா உயிரிழந்தார். விடிய அரசின் கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அப்பாவி சிறுமி உயிரிழந்ததாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். வேலூரை அடுத்த ரங்காபுரம் மூலக்கொள்ளை பகுதி கல்குவாரி குட்டையில் கழிவுநீர் கால்வாய்களில் தூர்வாரிய மண்ணை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கள் பகுதி கல்குவாரி குட்டையில் தூர்வாரிய மண்ணை கொட்டுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தூர்வாரிய மண்ணுடன் மூலக்கொள்ளை நோக்கி வந்த ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி லாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை எண்ணூரில் திமுக நிர்வாகி தாக்கியதால் மனமுடைந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராமமூர்த்தி நகரை சேர்ந்த பூங்கொடி என்பவர் தனது ஆட்டை காணவில்லை என திமுக நிர்வாகி பிரெட் சுரேஷ் என்பவரின் மனைவி ஹேமலதாவிடம் முறையிட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரெட் சுரேஷ் தாக்கியதால் மனமுடைந்த அப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆளும் கட்சியினர் என்ற மமதையில் விடியா திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணாலூர்பேட்டை அருகே பருவக்காடு கிராமத்தில் எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக கிடந்த பெண்ணின் சடலத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சடலம் கிடந்த இடத்தில் பர்சும் எரிந்த நிலையில் செல்போனும் கிடைத்துள்ளதுடன் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இச்சம்பவம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்பெண் யார் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா ஆட்சியில் அரங்கேறும் மர்ம மரணங்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட பசும்பலூர் கிராம அங்கன்வாடி மையத்தை சுற்றி கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தினந்தோறும் வந்து செல்லும் அங்கன்வாடி மையத்தில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாவதால் தொற்று நோய்கள் பரவும் நிலை உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை சுத்தம் செய்ய பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.